ஸ்ரீ பராசர பட்டார்யः ஸ்ரீரங்கேஷ புரோஹிதः ஸ்ரீவத்சாங்கசுத ஸ்ரீமான் ஸ்ரேயசே மேஸ்து பூயசே. மொழியைக் கடக்கும் பெரும்புகழாளான சுவாமி கூரத்தாழ்வானுடைய வைபவாதிசயங்களைத்தான் நாம் தற்போது ராமானுஜ வைபவத்தில் பார்த்துக் கொண்டு வருகிறோம். ராமானுஜனுடைய சரித்திரம் என்று ஆரம்பித்தாலேயே அதில் எத்தனையோ மகாத்மாக்கள், மகனீயர்கள், சித்தாந்த ஸ்தாபனாச்சாரியர்கள், இவர்கள் எல்லோருடைய பங்களிப்பு என்பது பரிபூர்ணமானது. ஒரு பெரிய தேகத்தை நாம் வர்ணிக்க வேண்டும் என்றால் அந்த தேகத்தில் எல்லா அவயவங்களும் சேர்ந்திருந்தால் தானே தேகத்தை வர்ணிக்க முடியும். அதுபோன்று ராமானுஜருடைய திவ்யமான திருமேனியில் ஆழ்வார்களும் ஆச்சாரியர்களும் குடிகொண்டிருக்கிறார்களாம். சுவாமியினுடைய வைபவத்தை சொல்லும் பொழுதெல்லாம் அவருடைய சிஷ்ய பிரசிஷ்யர்களுடைய வைபவத்தை நாம் சேர்த்து அனுபவிக்கின்றோம். இது ஒரு பெருமை ராமானுஜ சம்பிரதாயத்திற்கே இருக்கக்கூடியதான ஒரு தன்னேற்றம், ஒரு தனிச்சிறப்பாய் விளங்குகிறது. சிஷ்ய லட்சணங்கள் பரிபூர்ணமாக நிறைந்த மகனீயர் யார் என்று கேட்டால் சுவாமி கூரத்தாழ்வான். ஆச்சாரிய லட்சணங்கள் பரிபூர்ணமாக நிறைந்திருக்கக்கூடிய மகனீயர் யார் என்று கேட்டால் சுவாமி ராமானுஜர். இத்தனைக்கும் ராமானுஜரை காட்டிலும் கூரத்தாழ்வான் திருநக்ஷத்திரத்தில், திருநக்ஷத்திரம் என்றால் வயது என்பதாக பெயர், அந்த வயதில் கூரத்தாழ்வான் பெரியவராக இருந்தால் கூட அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி என்று சொல்லுவதையே தனக்கு புருஷார்த்தமாக கொண்டிருந்தார். கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலே தனக்கு பரமபரம் என்று ராமானுஜர் இருமாப்புடன் இருந்தார் என்றால் எந்த அளவிற்கு ஆச்சாரிய சிஷ்யர்களுக்குள்ளே ஒரு ஐக்கமத்தியம், ஆங்கிலத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் என்கிறோம் அல்லவா, அந்த ஐக்கமத்தியம் இருக்கும். யோசித்து பாருங்கள். தனக்கு கூரத்தாழ்வானுடைய சம்பந்தத்தினாலேயே மோட்சம் என்று ராமானுஜர் நினைத்தாராம். சிஷ்யருடைய சம்பந்தத்தினாலே ஆச்சாரியனுக்கு ஒரு பெரிய பெரும் பாக்கியம் கிடைத்திருக்கிறது. அந்த பாக்கியரா விஷயத்தை தான் பின்னாளில் குரு பரம்பரையில் கூரத்தாழ்வானுடைய அந்திம ரிஷையில் நாம் பார்க்க போகிறோம். தற்பொழுது கூரத்தாழ்வானுக்கு 2 திருக்குமாரர்கள் பிறந்தார்கள். அந்த திருக்குமாரர்களுடையதான வைவிசிஷ்டியம் என்ன, அதுதான் இங்கே சொல்லப்படக்கூடிய விஷயம். அபிகமனம், உபாதானம், இஜ்ஜை, சுவாத்தியாயம், யோகம் என்பதாக பஞ்சகால பராயணர்களாக மகான்கள் தங்களுடைய காலவிசேஷத்தை 5ஆக பிரித்துக் கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. இதனை கிரமமாக பரிபாலனம் செய்யக்கூடிய சுவாமி மகாத்மா கூரத்தாழ்வான். திருவரங்க திருப்பதியில் ராமானுஜதாசோஸ்மி ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே, ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ, ராமானுஜருடைய திவ்யமான சரணாரவிந்தத்தை நான் சரணமாக அடைகிறேன், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ என்பதாக அந்த சுவாமி ராமானுஜருடைய திவ்ய சரணாரவிந்தங்களையே ஆசிரியத்து வசித்துக் கொண்டு வருகிறார். அவருடைய திரு தேவியார், ஆண்டாள் அம்மையார் என்பதாக சொல்லுகிறார்கள். இல்லறம் என்பது தர்ம பிரஜோத்பத்தியர்த்தம், அது தவிர தர்மானுஷ்டான சித்தியர்த்தம். நமக்கு பிறக்கக்கூடிய சந்ததி அடுத்து 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 இந்த சம்பிரதாயத்தை வாழ்விப்பவராக இருக்க வேண்டும். அதுவிட முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டா, நாம் நம்முடையதான இந்த இல்லறத்தை தர்மானுஷ்டானத்திற்காகத்தான் பெற்றிருக்கிறோம். கிரமமாக சாஸ்திரங்கள் எந்த வகையை, எந்த வழியை நமக்கு உபதேசிக்கின்றனவோ, விதித்திருக்கின்றனவோ அந்த வழிமுறையை நாம் மீறக்கூடாது என்னும் ஒரு உறுதிப்பாடு ஏற்பட வேண்டும். கூரத்தாழ்வான், சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் முதலான பெரியோர்களுடைய சரித்திரம் என்பது இல்லறத்தின் சிறப்பை நமக்கு விளக்குகிறது. இல்லறத்தில் கணவனும் மனைவியும் ஒரே பாவத்துடன் இருந்து எவ்விதம் பக்தி செய்ய வேண்டும் என்பதை நமக்கு உபதேசிக்கின்றது. தினந்தோறும் உஞ்சவிருத்தி செய்து அந்த உஞ்சவிருத்தி சமயத்தில் தான் பெற்றிருக்கக்கூடிய தண்டுலத்தை, அரிசியை கொண்டு வந்து தன் மனைவியினிடத்தில் அளிப்பார். அந்த அம்மையார் பெருமாளுக்காக பிரசாதங்கள் சமைத்து வைக்க அதனை பெருமானுக்கு கண்டருள பண்ணி பின்னர் இருவரும் சாப்பிடுவது வழக்கம். ஒரு நாள் கூட பெருமானுக்கு திருவாராதனம் செய்யாமல் இருக்கக்கூடாது. நம் அகத்தில் ஒரு குழந்தை, அந்த குழந்தையை பட்டினி போட்டுவிட்டு நாம் எங்காவது வெளியில் செல்லுவோமோ? அந்த குழந்தையை இல்லத்திலேயே வைத்து பூட்டிவிட்டு நான் கல்யாணத்திற்கு செல்கிறேன், எனக்கு ஏதோ வெளியிடத்தில் எனக்கு கிடைக்கக்கூடியதான சில உற்சவங்களுக்கு செல்கிறேன் என்று சொல்லுவார்களோ? அதுபோன்று தான் நம் இல்லத்தில் இருக்கக்கூடிய பெருமான். அப்பெருமானுக்கு திருவாராதனம் செய்யாமல் சாப்பிடக்கூடாது. இது சாஸ்திர முறையாகவும் பார்க்கலாம், நம்முடைய பக்தி பாவத்தினாலையும் பார்க்கலாம். ஒரு சமயம் கூரத்தாழ்வான் உஞ்சவிருத்திக்கு வெளியே செல்ல முடியாத சமயம். ஏனென்றால் அப்படி ஒரு மழை பெய்தது, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. என்ன செய்ய முடியும்? வெளியே செல்வதற்கு வழி இல்லை. மழைக்காலம், நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. உஞ்சவிருத்திக்கு செல்ல முடியாது. ஆழ்வான் என்ன செய்வார்? பெருமானுக்கு திருவாராதனம் செய்தார். பெருமானுக்கு தீர்த்தத்தை கண்டருள பண்ணினார். பத்திரம், புஷ்பம், பலம், தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி.
அது பத்திர இலையாயிருந்தால் என்ன, புஷ்பமாயிருந்தால் என்ன, பழமாயிருந்தால் என்ன, அட ஒன்றுமே இல்லை, தண்ணீர் இருக்குமே, இல்லை, தண்ணீரும் இல்லை சுவாமி. நாங்கள் தண்ணீரே இல்லாத ஒரு பாலைவனத்தில் இருக்கிறோம். இங்கே இலை கிடைக்காது, புஷ்பம் கிடைக்காது, ஒரு பழம் கிடைக்காது, ஏன் தண்ணீர் கிடைக்காது. தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவனத்தில் நாங்களே தவித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சமயத்தில் பெருமானுக்கு திருவாராதனம் செய், பகவானுக்கு திருவாராதனம் செய் என்றால் எப்படி செய்ய முடியும்? தண்ணீரை இல்லாமல் பகவானுக்கு எதை கொண்டு ஆராதனம் செய்வது என்றால் நம் பெரியோர்கள் சொல்லுகிறார்கள், ஐயோ இன்றைய தினத்தில் இப்பெருமானுக்கு நாம் சமர்ப்பிப்பதற்கு நமக்கு ஒரு உத்தரணி தீர்த்தம் கூட கிடைக்கவில்லையே, இப்படி பெருமானுக்கு ஒரு உத்தரணி தீர்த்தத்தை கூட கண்டுகொள்ள பண்ண முடியாத பாபியாகிவிட்டோமே என்று உன் 2 இமைகளை மூடினால் அதிலிருந்து வரக்கூடிய அந்த தண்ணீரை எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்கலாமே. அந்த தண்ணீர் உன்னிடத்தில் இல்லையா? அது வற்றாத தண்ணீர் ஆயிற்று. எந்த காலத்திலும் அந்த தண்ணீர் உனக்கு கிடைக்குமே. பூமியை தோண்டித்தான் தண்ணீரை கொண்டு வர வேண்டும் என்னும் நிர்பந்தம் இல்லை ஐயா. ஐயோ பெருமானுக்கு இன்றைய தினத்தில் என்னால் ஒரு திருவாராதனம் செய்ய முடியாமல் போய்விட்டதே, இப்பெருமானுக்கு நான் ஒரு தண்ணீரை கூட சமர்ப்பிக்காமல் பாவியாகி விட்டேனே என்பதாக நீ உள்ளம் உருகி உன் கண் இமைகளை மூடினாயானால் உன் கண்ணிலிருந்து பெருகக்கூடிய அந்த கண்ணீர் என்னும் தண்ணீரை அப்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியாதா? யோமே பக்தியா பிரயச்சதி. அவன் சமர்ப்பிக்கும் விஷயத்தில் வஸ்துக்களுடைய பெருமையை பார்ப்பது இல்லை, அவன் சமர்ப்பிக்கும் பக்தியைத்தான் நான் பார்க்கிறேன் என்று பரமாத்மா அருளி செய்கிறானே. ஆழ்வான் இன்றைய தினத்தில் உஞ்சவருத்திக்காக வெளியே செல்ல முடியாது, நல்ல மழை பெய்து கொண்டிருக்கிறது. எனவே பெருமானுக்கு திருவாராதனம் செய்தவர் தீர்த்தத்தை மட்டும் பெருமானுக்கு கண்டருள பண்ணினார். அந்த தீர்த்தத்தை மட்டும் தான் ஸ்வீகரித்துக் கொண்டார். தனக்கு ஆகாரம் இல்லை, எம்பெருமானுக்கே சமர்ப்பிக்கவில்லை என்றால் தனக்கு ஆகாரம் உண்டோ? இல்லை. சுவாமி எதையும் சாப்பிடவில்லை. சரி, ஒரு நாள் பட்டினி கடந்து விடலாம். ஏகாதசி முதலான புண்ணிய தினங்களில் சுத்தோபவாசமாக பெரியோர்கள் இருக்கிறார்கள், அதில் ஒன்றும் தவறு இல்லை. மழைக்காலம் வெளியே செல்ல முடியாது. அதற்காக மறுநாளும் மழை பெய்தது. இதே போன்று தான் மறுநாளிலும் வெளியே செல்ல முடியவில்லை. ஒருவேளை பட்டினி இருந்தாலேயே நமக்கு எத்தனை கோபம் உண்டாகும் யோசித்து பாருங்கள். ஒரு சிலர் எதற்காக கோபப்படுகிறோம் என்பதை தெரியாமலேயே அவர்கள் கத்திக் கொண்டிருப்பார்கள். காரணம் என்ன? அவர்கள் வயிற்றில் ஒன்றும் இல்லாததுதான். 2 கவளம் தானாக உள்ளே சென்றது என்றால் அந்த கோபம் அடங்கிவிடும். பசியை வெளிப்படுத்த தெரியவில்லை, அந்த பசியை அடக்க தெரியவில்லை, அதனால் அது கோபமாக மாறுகிறது. ஆழ்வானோ சுத்த சாத்வீகர். மறுநாளும் பெருமாள் திருவாராதனம், பெருமானுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்தல், அந்த பெருமான் தீர்த்தத்தையே ஸ்வீகரித்தல். 1 நாள் ஆயிற்று, 2 நாள் ஆயிற்று. 2 நாள் பட்டினி இருக்க முடியுமா? அப்படியும் இருக்க முடியும். ஏனென்றால் சில சமயங்கள் ஏகாதசியை தொடர்ந்து ஸ்ரவணத்வாரசி என்பது ஏற்படும். அதாவது துவாரசி பொழுதில் ஸ்ரவண நட்சத்திரம் என்பது சேர்ந்தது என்றால் அன்றைய தினத்திலும் நாம் உபவாசம் இருக்க வேண்டும். அப்பொழுது ஏகாதசி உபவாசம் முதல் நாள், மறுநாள் துவாதசி உபவாசம் என்பதாக 2 நாட்கள் தொடர்ச்சியாக உபவாசம் இருந்துவிட்டு 3வது நாள் தான் சாப்பிட வேண்டும் என்னும் நியமம் உண்டு. இன்றளவும் பல பெரியோர்கள் இதனை அனுஷ்டானத்தில் வைத்திருக்கிறார்கள். என்ன சொல்லுவோம் ஆங்கிலத்தில் அதற்கு? பிராக்டிஸ். இன்றளவும் அதனை கடைபிடித்து வருகிறார்கள் பல பெரியோர்கள். நாம் அவ்வளவு 1000 வருடங்களுக்கு முன்பாக செல்ல வேண்டிய அவசியமே இல்லை. இன்றும் அதனை கடைபிடிக்கக்கூடிய எத்தனையோ மகனீயர்களை நாம் பார்க்கலாம். ஆயிற்று 2 நாள் எப்படியோ தள்ளியாகிவிட்டது. 3வது நாளும் மழை நிற்காமல் பெய்கிறது. அது எந்த காலமோ தெரியவில்லை, அந்த காலத்தில் அப்படி மழை பொய்திருக்கிறது. 3வது நாளும் ஆழ்வானால் உஞ்சவிருத்திக்கு வெளியில் செல்ல முடியவில்லை. சரி, 2 நாட்கள் எப்படியோ பொறுத்து கொண்டாகிவிட்டது. 3வது நாள் என்ன செய்திருக்க வேண்டும்? அது அப்படி என்ன என்னால் முடியவில்லை, ஏதோ ஒன்று. ஆழ்வான் எதுவுமே பேசவில்லை. அதைவிட அவருடைய திருத்தேவியாரின் பெருமையை பாருங்கள். தன் கணவன் உண்ணாமல் அந்த அம்மையாரும் உபவாசம் தான் இருந்திருக்கிறார். 3 நாட்கள் பெருமானுக்கு சுத்தோதகம் சமர்ப்பித்தாகிவிட்டது, பெருமானுக்கு தீர்த்தம் சமர்ப்பித்தாகிவிட்டது. ஆழ்வான் தீர்த்தத்துடன் இருக்கிறார். இப்படி 3 நாட்கள் பட்டினி கிடக்கிறார். அப்பொழுது பெரிய பெருமாளாம் ஸ்ரீ ரங்கநாதனுக்கு திருவாராதனங்கள் நடைபெற்று
பெருமானுக்கு தளிகை சமர்ப்பிக்கும் நேரம் டான் 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 என்று அந்த ஸ்ரீரங்கத்தின் பெரிய மணியின் ஒலி மாளிகைகள் தோறும் எதிரொலிக்கிறது, சப்த பிராகாரத்திலும் எதிரொலிக்கிறது. பெருமான் அரம்புகிறான். பெரிய பெருமாள் தளிகை கண்டருளுகிறான். அன்றைய தினம் பெருமானுக்கு தளிகை முடிந்தது. அதற்குள்ளே ரங்கநாதன் என்ன நினைத்தானோ தெரியவில்லை. ரங்கநாதன் என்ன நினைத்தானோ என்பது தெரியவில்லை. அங்கே இருந்த உத்தம நம்பியை அழைத்தான். ஆழ்வான் 3 நாட்களாக பட்டினியாக இருக்கிறார். இன்றைய தினம் நமக்கு சமர்ப்பித்த பிரசாதங்களை நீர் சத்திரசாமர வாத்திய கோஷத்துடன் சென்று ஆழ்வானுக்கு கொடுத்து விட்டு வர வேண்டியது. அர்ச்சகர் முகேன பெருமான் நம்பெருமாளுடைய நியமனம். அனன்யாஸ் சிந்தயந்தோ மாம் ஏஜனா பரியுபாசதே தேஷாம் நித்யாபியுக்தானாம் யோகக்ஷேமம் வகாம்யகம் என்கிறான் கண்ணன் கீதையில். பற்றற்றவர்களாக எதையும் விரும்பாதவர்களாக என்னையே எப்பொழுதும் எந்த மகனீயர்கள் மகாத்மாக்கள் தியானித்துக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய யோகக்ஷேமத்தை நான் நடத்துகிறேன் என்று பெருமான் சொல்லுகிறான். ஆயிற்று. ஆழ்வான் தன் திருமாளிகையில் எழுந்தொழிருக்க வாசலில் வாத்திய கோஷம் கேட்கிறது. பெரிய பெருமாளுடையதான வாத்திய கோஷம். என்ன இது? என்ன சந்தர்ப்பம்? உற்சவங்கள் எதுவும் இல்லையே, பெருமாளுடையதான வாத்தியம் கேட்கிறது என்று ஆழ்வான் வெளியே வர அங்கிருந்து நம்பியானவர் பெருமானுடைய திவ்ய நியமனம், தங்களுக்கு இந்த பிரசாரங்களை அளித்து விட்டு வரும்படியாக பெருமானுடைய நியமனம், இதோ தங்களுக்கு பிரசாரம் என்றவுடன் ஆழ்வான் உள்ளம் நெகிழ்ந்தார். உள்ளம் நெகிழ்ந்தார். பெருமானுக்கு என் மீது இப்படி ஒரு கருணையா? 3 நாட்கள் நான் திணி கிடப்பதை அந்த பரமாத்மா தான் உள்ளத்தில் உணர்ந்தாரே, அடடா என்று அந்த பிரசாரங்களை மகா பிரசாரம் என்று வாங்கிக் கொண்டார். பெருமானுடைய பிரசாரமாயிற்றே. அதை வாங்கிக் கொண்டவுடன் ஆழ்வான் ஒரு வார்த்தை அருளி செய்தார். இந்த பிரசாரம் பார்த்தால் இது அனுக்கிரகமாக தோன்றவில்லையே, விலையிட்ட பிரசாதம் போன்றிருக்கிறதே என்று ஆழ்வான் சொன்னார். அப்படி ஆழ்வான் சொன்னதற்கு என்ன பொருள்? நம்பெருமாள் எந்த காரணத்தினாலே பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினான்? ஆழ்வான் அதனை எவ்விதத்தில் ஏற்றுக்கொண்டார் என்பதை தொடர்ந்து பார்க்கலாம். அன்பர்களுக்கு